இப்போ நம்ம செய்ய போகிறது கேரட் ஆம்லேட். ஆனியன், பச்சை மிளகா, கேரட். ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கேரட்டை துருவி எடுத்துக்கிட்டேன், பச்சை மிளகா. இது மொத்தத்தையும் எண்ணெயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம் நல்லா. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை மிளகா, வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம். பச்சையாக போட்டு ஆம்லேட் ஊற்றுறதை விட கொஞ்சம் வதக்கி போட்டு ஆம்லேட் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முட்டையில் போடும்போது அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது ஓரமாக எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறமா முட்டையை உடச்சி அதில் ஒன்றா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு இப்போது முட்டையை உடச்சிக்கலாம். உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கலாம். தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே இதையே ஊற்றிடலாம். இது தடியாக இருக்கும், மெலிசாக இருந்துச்சுன்னா உடச்சிக்கும், அதனால் தடியாகவே இருக்கும். பொறுமையாக வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லது. முக்கிய அதெல்லாம் இது பண்ணிடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆம்லேட் தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட் ஆம்லேட்.